வணக்கம், நான் உங்கள் நடிகன் செல்வா. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, தென்னம்பாக்கம் அழகர் கோயில், அழகுமுத்து ஐயனாரப்பன் கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இவ்வளவு சிலைகளை ஏன் செஞ்சு வச்சுருக்காங்க, எதுக்காக செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுதான் கோயிலினுடைய முகப்பு தோற்றம், நுழைவாயில். இதிலிருந்து உள்ளே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் வருது. இங்கே இந்த குதிரை சிலைகள் நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க. நிறைய பிரார்த்தனைகள் இருக்குல்ல, அதனால் இடமும் பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்கிறதுனால இங்கே அமைதியான சூழ்நிலை இருக்குது. ஏரிக்கரை ஒட்டில் தான் இந்த கோயில் இருக்குது. இந்த 2 குதிரை சிலைகளும் மிகப்பெரிய சிலைகள். இது மண்ணால் செஞ்ச குதிரை சிலை. சுற்றியும் கம்பி கேட்டு போட்டிருக்காங்க. அழகுமுத்து ஐயனாரப்பன், பூரணியம்மாள், பொற்கலையம்மாளோட காட்சி தராரு. அதுக்கு பக்கத்திலேயே அழகர் சித்தர் ஜீவ சமாதி இருக்கிற மணிமண்டபத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். மணிமண்டபத்துக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மீனாட்சி சுந்தரேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை அம்மன், மீனாட்சி அம்மன், முருகப்பெருமான், வள்ளலார் இல்லை இந்த எல்லா சாமிகளையும் சாமி கும்பிட்டுட்டு கோயிலை சுற்றி வரலான்னு சுற்றி வரும்போது தான் இவ்வளவு சிலைகள் செஞ்சு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான சிலைகள் இங்கே இருக்குங்க. சுற்றி வர்றதுக்கே 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அளவுக்கு வெறும் சிலைகளாகவே செஞ்சு வச்சுருக்காங்க. அவ்வளவு பிரார்த்தனைகள் இருக்கிற இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த கோயில் முன்னாடியே இந்த சிலைகள் எல்லாமே செய்கிறாங்க. அறங்காவலர் துறையிலேருந்து தான் அங்கேயே செஞ்சு தராங்க. நமக்கு பிரார்த்தனை ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே வேண்டிட்டு வந்தோம்னா 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளே அது நடந்துடும். பக்கத்துலேயே ஒரு ஜீவ சமாதி ஒன்று இருக்குது, சித்தர் ஜீவ சமாதி. அதையும் பார்த்துட்டு வரலாம். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் தூக்கணம்பாக்கம் பக்கத்தில் இருக்கிற தென்னம்பாக்கம் அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்குது அழகுமுத்து ஐயனாரப்பன் கோயில். பாண்டிச்சேரியிலேருந்து வந்தோம்னா ஏம்பலம் வழியாகவும் வரலாம் இந்த கோயில். இந்த கோயிலை பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா என் பேஜ்லேயே ஃபுல்லாகவே வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. நன்றி.